இந்த டான்ஸை நான் சத்தியமா எதிர்பார்க்கல. எங்க இருந்து ஆரம்பிக்கலாம்? துபாய் டால்பின்ஸோ, ஒட்டக சவாரி, ஃபேமிலி ஆஜ். சரி, ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து சொல்றேன். அன்னைக்கு ஒரு நாள் நாங்க எல்லாரும் குடும்பத்தோட அபுதாபில இருந்து துபாய்க்கு போனோம். எல்லா கதையிலயும் ஒரு ஹீரோவும் ஒரு வில்லன் இருப்பாங்க. அதே மாதிரி இந்த கதையோட ஹீரோ நம்ம கைலாசனே தான். ஆளுங்களை ஒன்னு சேர்க்கறது, டிக்கெட் வாங்குறது, சாப்பாட்டுக்கு அதிகமா செலவாக கூடாதுன்னு அவங்க வீட்டுல பிள்ளைங்களுக்கு வாங்கி வச்சிருந்த முறுக்கு மிச்சர் மோர் பாக்கெட் எடுத்துட்டு வந்து முடிச்சு விட்டாரு. அடுத்து அப்படியே டால்பின் ஷோ பாக்குறதுக்கு உள்ள என்ட்ரி ஆனோம். டால்பின் ஷோ எப்படி இருந்துச்சு தெரியுமா? அந்த மாதிரி இந்த மாதிரி வேற மாதிரி இருந்துச்சுங்க. 1 மினிட், அப்படியே கைலாசனோட ஃபேமிலியை உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிடறேன். இது கைலாசனோட வைஃப் கௌரி அக்கா, அப்புறம் இது டோரா, இது டிண்டு, அவங்களுடைய செல்ல பிள்ளைங்க. கொஞ்சம் சேட்டக்கார பிள்ளைங்க. இல்ல செல்ல பிள்ளைங்க தான். ஏன்னா வீட்டுக்கு போனா என்ன அடி நொறுக்கிடுவாங்க. இந்த குட்டீஸ் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த கதையோட வில்லன் யாருன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். சாரி, இவரை வில்லன்னு சொல்ல முடியாது. வில்லன் மாதிரி இருக்கிற ஒரு ஸ்வீட்டான பர்சன். நாங்க எல்லாரும் இவரை அன்போட அத்திமேர்னு கூப்பிடுவோம். இது அத்திமேரோட வைஃப் ரம்யா அக்கா. வயசானாலும் இவங்க 2 பேருக்குள்ள இருக்கிற காதல் இந்த வானத்தை விட பெருசுங்க. அடுத்து இந்த ஒட்டகத்து மேல இருக்காங்கல்ல, இவர் தான் கைலாஸ் அண்ணாவோட தம்பி கணேஷ். இது கணேஷ் அண்ணாவோட வைஃப் வித்யா அக்கா. இவங்க 2 பேருக்கும் சூப்பரான 2 செல்ல குழந்தைங்க இருக்காங்க. நான் ஒட்டகத்துல ஏறவே மாட்டேன்னு தான் சொன்னேன். என்ன வலுக்கட்டாயமா ஒட்டகத்துல ஏத்தி இந்த நம்ம தம்பி டிண்டு உட்காந்துட்டு போறாப்லையே. இது கழுதியா இல்ல குதிரையான்னு எனக்கு கடைசி வரைக்கும் தெரியல. அடுத்து அப்படியே துபாய் சிட்டிக்கு பக்கத்துல கப்பல்ல ஒரு அழகான பயணம், தரமான சாப்பாடு, இட்டாலியன் ரொமான்டிக் டான்ஸ்ல ஆரம்பிச்சு நம்ம ஊரு குத்து டான்ஸ்ல என் வாழ்க்கையில மறக்கவே முடியாத ஒரு நாள் நண்பா இது. சியா.